ஒரு மனிதன் 93 வயதில் இறந்தால் கூட, கருணாநிதி 95 வயதில் இறந்த பொழுது கூட நான் பார்த்தேன் சில யூடியூபர்கள் செய்திகள் போட்டார்கள், கர்மா விடவில்லை கருணாநிதி என்று. 93 வயது மட்டும் 3 மனைவிகள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேரப்பிள்ளைகள், கூட்ட பிள்ளைகள் என்று வாழ்ந்து தமிழ்நாட்டின் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்ந்த கருணாநிதியை பார்த்து கர்மா விடவில்லை 93 வயதில் இறந்துட்டாருன்ட்டு செய்தி போட்டு அதை நம்ப வைக்கிறோம். அதை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு அறிவு குறைவு. நாங்களும் ஓகே, கருணாநிதிக்கு கர்மா விடையில போல இருக்குது, 93 வயதில் கொண்டுட்டுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நண்பர்களே, இன்றைக்கு பாக்யராஜ் இறந்த பொழுது கூட முதல் மனைவிக்கு செய்த துரோகம் அந்த கர்மா பாக்யராஜ விடையில அதனால் இறந்துட்டார் என்ற ஒரு தலையங்கத்தில் அவருடைய முதல் மனைவி என்ற படத்தை வச்சு செய்தி போடுறார். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி தான், டைரக்டர் பாக்யராஜ் காலமாகிட்டார். அவர் மரணித்த பின்பு இந்த யூடியூபர்கள் அவருடைய மரண செய்தியை வச்சு எவ்வளவு தூரம் கசக்கி பிழிஞ்சு பணம் சம்பாதிக்கலாம்னு பார்க்குறாரு. கடைசி நேரத்தில் கடன் தொல்லையால் பாக்யராஜ் அவதிப்பட்டாரா, குடும்ப பிரிவினால் பாக்யராஜ் மனம் வேதனைப்பட்டாரா, இந்த மகனோட சண்டையா, மகனுக்கு மகளுக்கும் சண்டையா, வாடகை வீட்டுக்கு குடி புகுந்தாரா, இப்படி நெகட்டிவ் செய்திகளாகவே அள்ளி போடுறாரு. அதில் ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் கர்மா அடித்தது பாக்யராஜுக்கு. என்ன கர்மாண்டா, அவர் 2ஆம் திருமணம் செய்துட்டார், அந்த கர்மா அடிச்சுட்டு தான். ஏனென்றால் திரைக்கதை வசனம் எழுதின பாக்யராஜுக்கே கடைசி காலத்தில் இவர்கள் இந்த யூடியூபர்கள் திரைக்கதை வசனம் எழுதுறார்கள். பாக்யராஜ் செய்த சாதனைகளை சொல்கிற வீடியோக்குள்ளே யாருமே பார்க்குறதுக்கு ரெடி இல்லை. பாக்யராஜின் முதல் மனைவியின் கர்மா ஆவி துரத்தியதான்ற ஒரு தலைப்பு போட்டு வீடியோவை தான் மக்கள் போய் பார்க்குறாரு. இது எங்கள் பிழை என்றா, எங்கெல்லாம் பிழை. நாங்கள், அதாவது மனிதர்கள் வந்த நண்பர்களே, உலகத்திலேயே மிக கொடூரமான விலங்குகள். இந்த உலகத்தில் விலங்குகள் இருக்குல்ல, காடில் இருக்கிற கரடி, புலி, சிங்கம், நாய், பூனை எல்லாத்தையும் சேர்த்தா இந்த உலகத்திலே மிக கொடூரமான விலங்கு எது என்றால் மனிதன் தான் நண்பர்களே. அது உண்மை. நீங்கள் என்னதான் நாங்கள் பூசி மழுகினாலும் கடைசியில் எங்களில் அந்த மிருக குணம் இருக்கும். பாருங்க, பாக்யராஜ் உயிரோடு இருக்க பேட்டி கொடுக்காத பிரபலங்களை தான் இப்போ வந்து பாக்யராஜ் சித்திரவதை நரகத்தில் இருந்தாருன்னு சொல்கிறார்கள். எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த அப்படிப்பட்ட பாக்யராஜின் வாழ்நாளில் எத்தனையோ சாதனைகள் இருக்குது. அதுகளை சொல்கிறத விட்டுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் நெகட்டிவ் செய்திகள் இல்லாததும் பொல்லாதுன்னு சொல்கிறோம். ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதன், திருமணமாகி 2 பிள்ளைகள் திருமணமாகி சந்தோஷமாக வாழ்கிற ஒரு மனிதன். சமீபத்தில் கூட கணவன் மனைவியும் ஒரு படத்தில் கணவன் மனைவியாகவே நடிச்சிருக்காரு. அதை இயக்கின டைரக்டர் வந்து சொல்கிறார், இப்படி கணவன் மனைவியா சமீபத்தில் நான் ஒரு படத்தில் பாக்யராஜும் பூர்ணிமாவும் நடிச்சிருக்காரு. அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்த மனுஷனை இறந்த பின்பு அவருக்கு இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி என்ன சிற்றின்பம் காண்றார்கள் இந்த மீடியாக்கள் பாருங்க. இந்த மீடியாக்கள் இது வந்து பாக்யராஜுக்கு மட்டுமில்லை, இவர்களுக்கு நீண்ட நாட்களாக செய்து கொண்டு வர்றாங்க. எந்த பிரபலம் இறந்தாலும் ஒரு பல சேனல்களே, பிரபலமான சேனல்கள் கூட நெகட்டிவ் செய்தியை எடுத்து அதை தலையங்கமாக வச்சு நெகட்டிவிட்டியை பரப்புறார்கள். வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய எல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு மனிதன், போலண்ட உச்சியில் இருந்த மனிதன், எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் இருக்கும், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் போலண்ட உச்சியில் வாழ்ந்த மனிதன் இறந்தால் இப்படி தான் இருக்கணும். ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த செகண்டில் போயிடணும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்த மனிதனை பார்த்து எவ்வளவு ஈனமாக கதைக்கலுமோ, எவ்வளவு கெட்ட ஒரு கசமுசாக்களை போட்டு, பாக்யராஜின் பாணியில் சொல்ல போனால் கசமுசாக்களை போட்டு, வதந்திகளை போட்டு, பெண் தொடர்புன்னு சொல்கிறார். பாக்யராஜுக்கும் துணை நடிகைக்கும் இருந்த தொடர்பு, துணை நடிகை கதறி அழுதார் பாக்யராஜ் என்ற இறப்பு செய்தியை கேட்டு. இதுதான் நண்பர்களே எங்கே கொண்டு விட்டுருக்கோம்னு பாருங்க. இந்த மீடியா சுதந்திரம், கருத்து சுதந்திரம்னு சொல்லி அது எங்கே கொண்டு விட்டுருக்குன்னு பாருங்க. இதை வச்சு யூடியூப்பும் சம்பாதிக்குது, அது வேறு விஷயம். யூடியூப்புக்கு பலர் சொல்கிறாரு குருநாதர் அழைச்சி கொண்டு போயிட்டாருன்ட்டு. யாருக்கு தெரியும் நண்பர்களே? பிரபஞ்சத்தில் இருக்கிற விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு தெரிஞ்சது எங்களோட ஹெட்செட்டில் இவ்வளோ தான் தெரியும். இதுக்கு மேலே இன்னொரு உலகம் இருக்குன்றது யாரும் தெரியும். இருக்கலாம், என்ன பிரபஞ்சம், இன்னொரு பரலல் யூனிவர்ஸ் இருக்கலாம். சரி, இப்போ நான் வந்து பாக்யராஜின் படங்கள், எனக்கு ஞாபகத்தில் உள்ள படங்கள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு வந்து முதல்ல வந்து 16 வயது நிலைய படம் தான் எனக்கு ஞாபகம். எங்களோட சித்தப்பாவுடைய திருமண விழாவுக்கு ஊரில் உங்களுக்கு தெரியும், முந்தி அந்த காலத்தில் டெக், அதாவது விசிஆர்ன்னு சொல்லி கேசட் போட்டு தான் படம் பார்க்குறது. அந்த டெக் ஹையர் பண்ணுறது எப்படியாவது திருமண விழாக்கள், கோவில் திருவிழாக்கள், இந்த சமயங்களில் டெக் ஹையர் பண்ணுறது. அந்த சித்தப்பா ஒருத்தருடைய திருமண விழாவுக்கு முதலாக எங்களோட வீட்டை டெக் வந்து கலர் டிவியில் பாக்யராஜினுடைய கதை வசனத்தில் உருவான 16 வயதிலே படம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ எனக்கு வெறும் வயது ஒரு 10 வயது நினைக்கிறேன்.
அது எனக்கு அந்த 16 வயதிலே அந்த கதையை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு எனக்கு அறிவு அந்த சமயத்தில் இல்லாட்டிலும் அந்த செந்தூர பூவை பாட்டு என்ற மனதில் இருந்தது. அது பாடி அதை இயற்றினது இளையராஜா. இருந்தாலும் அந்த செந்தூர பூவை, ஸ்ரீதேவி எல்லாமே இந்த மனதில் இருந்தது. அதுக்கு பிறகு டார்லிங் இப்படின்னு சில படங்களை நான் பாக்கியராஜ் படங்களை ரசித்து பார்த்தேன். மௌன கீதங்கள் அந்த சமயத்தில் தியேட்டரில் ஓடினது, ராஜா தியேட்டர் நினைக்கிறேன், மௌன கீதங்கள் ஓடினது. பாக்கியராஜ் வந்து இந்த பெண்களை முன்னிறப்படுத்தி தான் படம் எடுப்பார். அதாவது குடும்பஸ்தர்களுக்கு பாக்கியராஜ் என்ற படம் மிகவும் பிடிக்கும், பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் பெண்கள்லாம் நாங்கள் மெயின் கேரக்டராக இருப்பார். பாக்கியராஜ் வந்து ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான் வருவார், பெண்களோட சேர்ந்து அசிஸ்டன்ட் மாதிரி. எனக்கு பாக்கியராஜில் பிடிச்ச விஷயம் என்னென்றால் இப்போ எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்றால் அவர் பேட்டி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக காய்ப்பார். இவ்வளவு சாதனைகள், அதாவது அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார், இந்தியாவோட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனை தேடி வந்து பாக்கியராஜை தன்னுடைய படத்தை டைரக்ட் பண்ண சொல்லி கேட்ட அந்த பாக்கியராஜ், நிறைய தமிழ்நாட்டின் சிறந்த படம் அவார்டுகள் எல்லாம் பண்ணின பாக்கியராஜ், வசூல் மேனன் பேட்டி கொடுக்க பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையாக கொடுப்பார். மிக சிம்பிளாக நிறைய அந்த விளக்கத்தை கொடுக்க நீங்கள் பாக்கியராஜ் ஒரு கதை கேட்க அந்த ஸ்டார்ட்லேருந்து முடிவு வேற மிக தெளிவாக கதைப்பார். நீரோட மாதிரி இருக்கும் அவருடைய பேச்சு. கவுண்டமணி, இப்போ நாங்கள் கவுண்டமணின்ற பகுதியில் இவ்வளவு ரசித்தோம். அதாவது 90களில் 2000 ஆரம்ப பகுதிகளில் கவுண்டமணின்ற பகுதியில் ரசிக்காத தலைமுறையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த கவுண்டமணி இன்றைக்கு சினிமா துறையில் வர்றதுக்கு காரணம் வந்து பாக்கியராஜ் தான். அதுக்கு முதல் ஒரு சில படங்களில் நடிச்சிருந்தாலும் 16 வயது நிலை படத்தில் கவுண்டமணிக்கு சான்ஸ் எடுத்து தர்றதுக்காக மிக கடுமையாக போராடி பாரதிராஜர்கிட்ட போராடி கவுண்டமணிக்கு சான்ஸ் எடுத்து கொடுத்தாரு. அதில் கவுண்டமணின்ற வசனங்கள் பலருக்கு பிடிச்சிட்டது. 10 வஜிட்டிய பெரட்டேன்னு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அந்த வசனம். அதுக்கு பிறகு கிழக்கே போகும் ரயிலில் அடுத்த பரிணாமம், பிறகு புதிய வாய்ப்புகள் என்ன, அப்படி பாரதிராஜா நிறைய வாய்ப்புகளை கொடுத்து கவுண்டமணியை ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டது. இதில் முக்கிய பங்கு பாக்கியராஜுக்கு இருக்குது. அதே மாதிரி நடிகை ஊர்வசியை அறிமுகப்படுத்தினது பாக்கியராஜின் டேலண்ட் வந்து, அதாவது நண்பர்களே ஒருத்தட்ட பர்சனாலிட்டியை பற்றி சொல்லியிருக்க அந்த சில பேருக்கு மல்டி டேலண்ட் என்று சொல்லுவாங்க. அந்த மல்டி டேலண்ட் வந்து டி ராஜேந்தர், அதாவது பாக்கியராஜுக்கும் டி ராஜேந்தருக்கும் ஒரு உண்மையாகவே ஒரு அந்த சமயத்தில் ஒரு போட்டி ஒன்று இருந்தது. எப்படி கமல், ரஜினி, அஜித், விஜய் மாதிரி பாக்கியராஜ், டி ராஜேந்தர் அந்த சமயத்தில் போட்டி ஒரு மாறி போட்டி வந்து நல்ல தமிழ் சினிமாவுக்கு நல்லம். எப்படி டி ராஜேந்தர் ஒரு மல்டி டேலண்டட் மாதிரி பாக்கியராஜும் மல்டி டேலண்டட். இந்த இசையமைப்பு எல்லாமே அவர் பிறகு தன்னுடைய படங்களுக்கு தானே இசையமைச்சு எல்லாம் செய்திருக்காரு. 5-6 படங்களுக்கு நல்ல பாடல்களை இசையமைச்சு செய்திருக்கார். எம்ஜிஆர் தன்னுடைய சினிமா வாரிசை பாக்கியராஜ் அறிவிச்சுட்டா யோசிச்சு பாருங்க. எத்தனையோ ஆக்ஷன் ஹீரோக்கள் இருக்கத்தக்கதா பாக்கியராஜா எம்ஜிஆர் அறிவிச்சிருக்கிறாருன்னா அப்படியே எம்ஜிஆர் இதயத்தை தொட்டிருக்காரு பாக்கியராஜா. காரணம் என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் டைரக்ட் பண்ணி வெளிவந்த ஒவ்வொரு படத்துல ஏதாவது ஒரு காட்சி எம்ஜிஆரை பற்றி இருக்கும். ஒன்று சினிமாவில் ஒரு கிளிப்பிங் வரும், அல்லது ஒரு போஸ்டராவது எம்ஜிஆருடைய போஸ்டர் வந்து பாக்கியராஜ் இந்த படங்களில் இருந்து கொண்டே இருந்துச்சு. இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் பாக்கியராஜ் படங்களை பார்க்க ஆரம்பித்தார்கள். அது ஒரு வியாபார தந்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் வந்து பாக்கியராஜ் வந்து பிடிச்சு போய் தன்னுடைய சினிமா வாரிசாக ஆரம்பித்தார். சத்யராஜு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. கமல், ரஜினி எவருக்குமே கிடைக்காத வாய்ப்பு பாக்கியராஜ் கிடைச்சது. பாக்கியராஜ் எத்தனையோ நல்ல விஷயங்களை சொல்லாமல் கெட்ட விஷயம் எதுவுமே இல்லாட்டிலும் கூட தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் 93 வயதில் இறந்தால் கூட, கருணாநிதி 95 வயதில் இறந்த பொழுது கூட நான் பார்த்தேன் சில யூடியூபர்கள், செய்திகள் போட்டார்கள், கர்மா விடவில்லை கருணாநிதி என்று. 93 வயது மட்டும் 3 மனைவிகள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் என்று வாழ்ந்து தமிழ்நாட்டின் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்ந்த கருணாநிதியை பார்த்து கர்மா விடவில்லை 93 வயதில் இறந்துட்டாருன்ட்டு செய்தி போட்டு அதை நம்ப வைக்கிறோம். அதை பார்க்குறதுக்கும் எங்களுக்கு அறிவு குறைவு. நாங்களும் ஓகே, கருணாநிதிக்கு கர்மா விடையில போல இருக்குது, 93 வயதில் கொண்டுட்டு நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் நண்பர்களே, இன்றைக்கு பாக்கியராஜ் இறந்த பொழுது கூட முதல் மனைவிக்கு செய்த துரோகம் அந்த கர்மா வந்து பாக்கியராஜ விடையில அதனால் இறந்துட்டார் என்ற ஒரு தலையங்கத்தில் அவருடைய முதல் மனைவி இந்த படத்தை வச்சு செய்தி போடுறார்கள். இது பாக்கியராஜின் விஷயத்தில் மட்டுமில்லை நண்பர்களே, உலகம் முழுக்க என்ன இலங்கை செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னால முழுக்க வந்து வாய் திறந்தால் கொட்டுறது போய் இந்த யூடியூபர் முழுக்க பொய்யும் புரட்டும் அதை வச்சு வியூஸ் எடுத்து அந்தளவுக்கு எங்களுக்கு அறிவில்லையா நம்மளே, உண்மையாக எங்களுக்கு அறிவில்லையா? ஒரு இறந்த ஒரு மனிதன் இப்படியான இதெல்லாம் நாங்கள் நிராகரிக்க வேண்டாம். உண்மையாகவே இதை பார்த்தோன்னே நானும் எந்த வீடியோக்களுமே கிளிக் பண்ணவே இல்லை, அந்த தலைப்புகளை மட்டும் பார்த்தோன்னு. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு கோபம் வர ஒன்றுமா, இப்படி தானே நாளைக்கு எங்களுக்கும் செய்வேன். இப்போ யாராவது ஒருத்தர் இருந்தால் இப்படி தானே செய்ய போகிறேன், ரஜினிக்கும் இதைத்தான் செய்ய போகிறீங்க, கமலஹாசனுக்கும் இதைத்தானே செய்ய போகிறீங்க, இனி இறக்க போகிற எத்தனை பேருக்கும் இதைத்தான் செய்ய போகிறீங்க. உண்மையில் வந்து உலகம் வந்து அழிவை நோக்கி போய் கொண்டிருக்க மாற்றுக்கிறதே இல்லை நண்பர்களே. இப்போ இங்கே பாருங்க, வைக்க ஒரு பக்கத்தில் அரசியல்வாதிகள் இந்த கொடூரம் ஒரு பக்கத்தில் எல்லாமே வந்து நாங்களே
நெகட்டிவ் எனர்ஜியை பரப்பி கொண்டிருக்கிறோம். அதை மட்டும் தான் சொல்லிடும். வேறு என்ன நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.